எஸ்என்ஜி ஹவுஸ் ரிவ்யூருக்கு வந்து நாகராஜ். இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரு, ஒரே மாடி தான் இருக்குது. இது பாருங்கள், ஃபுல்லாகவே தண்ணி, பாத்ரூம் லீக்கேஜ். இது ரெண்டு பாத்ரூம் அட்டாச்சாக இருக்குது. இது ஃபுல்லாகவே இதாக இருக்குது. இது முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ மேலே உடைக்கிறேன். இதே பாருங்கள் எவ்வளோ ஈரமாக இருக்குதுன்னு பாருங்கள். எதுவுமே இதில் இன்னும் கீழே வந்து காங்கிரீட் போட்டிருப்பாங்க. அந்த காங்கிரீட் அதுவும் ஈரமாக தான் இருக்கும். அது உள்ள இன்னும் உடைக்கணும். இந்த டைல்ஸ் வேலையே அந்த கேப் வழியாக போச்சுனாவே தண்ணி அப்படியே ஊறி 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 வருது. இப்போ வெளியே உங்களுக்கு அந்த மாதிரி ஓதம் வருதுங்க இல்லையா, இது எல்லாமே உங்களுக்கு அந்த மாதிரி வருங்க. இந்த விஷயம் வந்து இது என்னென்ன எப்படி போடுறேன்னு பாருங்கள். அதை இனி போடுறவங்க, அது புதுசாக போடுறவங்க அந்த மாதிரி கொஞ்சம் இது பண்ணுங்கள். இதில் பாருங்கள், வேரே வந்துக்குது பாருங்கள். இது பாத்ரூமு. இந்த மாதிரி தண்ணி வந்துச்சுன்னா இது எவ்வளோ வேறு வருதுன்னு பாருங்கள். அப்போ அப்படியே என்னாச்சுன்னா மரம் வச்சுன்னா விரிசல் வரத்துக்கு ஆரம்பிடும். வீடை சுற்றி விரிசல் வரத்துக்கு ஆரம்பிச்சிடும். காரணம் தெரியாது. ஏன்னா உள்ளுக்குள்ளேயே வந்து வேறு மேலே செடி வரலன்னா கூட உள்ளுக்குள்ளே வந்து அந்த வேர் பெருசாக ஆகிறதுக்கு ஆரம்பிக்கும். அப்போ தான் எல்லாமே இதாகிடும். தயவுசெஞ்சு வந்து வாட்டர் லீக்கேஜ் தான் அப்புறம் இது தானே அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து அதை அலாசியமாக நினச்சிடாதீங்க. இது எவ்வளோ பெரிய டேஞ்சர்னு சில பேருக்கு அது பாதிப்பட்டவங்களும் தெரியும். நான் இது 25 வருஷமாக இந்த ஃபீல்டு வந்து இருக்கிறேன். அதனால தான் நான் ஒன்றும் புதுசாக இருக்கும்போதெல்லாம் நான் கட்டுவேன். ஏன்னா இந்த மாதிரி வேர் வந்து அவுட்டில் தான் வரும். அது நிறைய வெளியில் பார்ப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது உள்ளே வந்துக்குது. சரி, ஓகேங்க, அடுத்த வேலையில் பார்ப்போம். வேர் இங்கே காமிச்சிருப்போம். முதல்ல ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொந்த டைம் இங்கே ஒரு வேர் காமிச்சிருப்பேன். இப்போ பாருங்கள், இங்கே எவ்வளோ பேர் வேர் வந்தது பாருங்கள். இப்போ இருக்கிறதுக்கு பாருங்கள், இதே இவ்வளோ பெரிய வேர் போக போக எல்லாமே விரிசல் அதிகமாக தான் வரதுக்கு ஆரம்பிக்கும். இது கட்டி கொடுத்த வீடுங்க. அதாவது இந்த அப்போது ரியல் எஸ்டேட் மாதிரி பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்க வந்து இந்த கட்டி கொடுக்குற வீடு பாருங்கள் எந்த மாதிரி இருக்குதுன்னு. ஒரே ஒரு ஜல்லி தாங்க, ஒரே ஒரு ஜல்லி தான் இருக்குது. அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஒரு கீழே வந்து செங்கல் பொடி, இந்த மண் அவ்வளோதான் போட்டிருக்காங்க. அந்த ஒரு ஜல்லியை மட்டும் போட்டு அப்படியே போட்டுருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்தா போதும் தண்ணி உள்ளே இறங்கி கீழே அஸ்தி வரதுக்கெல்லாம் அதிகமாக பாதிப்பு ஏறது இது தான் காரணம். இந்த விஷயம் வந்து கொஞ்சம் யோசனை பண்ணி வாங்குங்க. அந்த கட்டி வீடு எல்லாம் கொடுத்தாங்கன்னா அதை எல்லாம் கரெக்டாக எப்படி நீங்கள் கட்டினப்போ உங்களுக்கு தெரியாது. கொஞ்சம் யோசனை பண்ணி வாங்குங்க, அவ்வளோதான். இதெல்லாம் உடச்சத்துட்டுங்க. பாருங்கள், இது கீழே கிரவுண்ட் ஃப்ளோரு. இல்லைன்னா முதல்ல வந்து கம்மியாக போட்டிருந்தாங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு கரெக்டாக தெரியும் உங்களுக்கு, ஒரு 4 இன்ச்சுக்கு மேலேயே இருக்குங்க. இந்த ஹைட்டு கீழே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 இன்ச்சு 5 இன்ச்சு கிட்டே போட்டிருக்கேன். கீழே வந்து கொஞ்சம் வர சிப்ஸ் போட்டிருக்கேன். எனக்கு ஒரு மண் மாதிரி இருக்கிறதுனால கல் எல்லாம் போட்டிருக்காங்க. அதனால் இது போட்டிருக்கேன். இந்த விஷயம் வந்து கீழே போடும்போது கம்மியாக போட்டுறாதீங்க. இந்த மாதிரி சுத்தூருமே நான் 4 இன்ச்சுக்கு மேலே தான் போட்டிருக்கிறேன். அந்த இதே உங்களுக்கு தெரியும் மேலே இது இருக்கிறது. அதனால் எல்லாமே அப்படி சுத்தூரும் போட்டிருக்கிறேன். அதனால் வந்து கம்மியாக போட்டுறாதீங்க இந்த செஞ்சு. ஃபஸ்ட்டு எல்லாமே ஒரு டைம் வச்சாச்சு. வச்சுட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1 மணி நேரம் ஆக போகுது. இப்போது இதில் என்ன உங்களுக்கு காமிக்க போகிறேன்னா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு கேப்பு அதிகமாக வச்சுருப்பேன். இப்போது அந்த கேப் அதிகமாக வைக்கும்போது என்னன்னா காயோ இது பாருங்கள், இந்த மாதிரி உள்ளே இறங்கும். எல்லாமே காய பார்த்தீங்கன்னா உள்ளே இறங்கும் பாருங்கள். ஒரே மட்டமாக அதை நான் ஃபுல்லாக அமைச்சி வச்சுது. அப்போது கீழே அப்படியே காய பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல்லாகும். அதுதான் வந்து நம்ம இன்னொரு டைம் வைக்கணுன்றது. ஒரே டைம் ஈரத்துலேயே வந்து ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி உள்ளே ஆகிடும். அப்போது சரியாக செட்டிங் ஆகுது. கொஞ்ச நேரம் காய விட்டுட்டு, ஆனால் அது லேட் ஆகும். தயவுசெய்து இந்த மாவு வைக்கிறதுக்கு லேபர் மட்டும் விட்டுறாதீங்க. ஒரு 500 ரூபா போகணும்னு சொல்லிட்டு மேசன் பண்ணுறாங்க இல்லையா, அவங்ககிட்டயே கேட்டு
இந்த மாவு வைக்கிறதுக்கு அவங்களே பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் வந்து கரெக்டாக இது பண்ணுவாங்க. எனக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்கப்பா அப்படின்னு. உங்களுக்கு இன்னும் டவுட்டாக இருந்தால் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அவங்க வைக்கும்போது கூடவே இருங்க. நல்லா கொஞ்சம் தண்ணி மாதிரி இந்த மாதிரி தண்ணி மாதிரி இருந்தால் தான் கொஞ்சம் உள்ளே இறங்கும். அப்போ தான் நோ டைம் ஃபினிஷ் பண்ண முடியும். இது வந்து சும்மா கொஞ்சம் சின்ன வேலை தானே அப்படின்னு நினச்சிட்டு காசு 500 ஆயிரத்துக்கு இது பார்த்துட்டு விட்டுறாதீங்க. அப்படி விடும்போது என்னதுனாக்கா உங்களுக்கு நாசம் பேந்து வந்துடும். எல்லா இந்த இதெல்லாம்ங்கிறதால வந்து நாளைக்கு பேர் வந்துடும். ஏன்னா வரன்னு வச்சுருவாங்க, சீக்கிரமாக ஃபினிஷ் ஆகிடும். இந்த மாதிரி ஈரமாக வச்சா தான் ஓரளவுக்கு. இப்போது நிறையா உங்களுக்கு சொல்கிறேன், அதனால தான் வந்து சொல்கிறேன். இது ரொம்ப முக்கியமானது. இந்த பாத்ரூம் வந்து அடிக்கடிக்கு தண்ணி யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வாட்டர் லீக்கேஜ் எல்லாமே வரும். இது இந்த மாதிரி பண்ணோம்னா உங்களுக்கு லைஃப் லாங் வரையுமே வாட்டர் லீக்கேஜ் வராதுங்க. இந்த பைப் வழியாக ஏதாவது வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வருமே தவிர இந்த டைல்ஸ் வழியாக வராது. தயவுசெஞ்சு வந்து கேப்பு எவ்வளோக்கு எவ்வளோ கேப் விட்டு பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு நல்லதுங்க. அப்போ தான் அந்த மாவெல்லாம் வந்து கீழே ஃபினிஷ் ஆகும். நம்மளுக்கு அழகாக வேணும், எவ்வளோ நேசிக்கிறீங்களோ அதே போல் சேஃப்டியும் முக்கியம். தண்ணி உள்ளே இறங்கக்கூடாது. இது உள்ள பாத்ரூமு, நம்ம வந்து ஒரு படுக்கிறது கிடையாதுங்க. அதனால் வந்து நம்ம சேஃப்டியை மட்டும் பாருங்கள். எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா மறுபடியும் நீங்கள் செலவு பண்ணிட்டே தான் இருக்கணும். அதுக்காக சொல்கிறேன். ஓகே, எஸ்என்ஜி ஹவுஸ் ரிவ்யூக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். இப்போ நல்லா மாவு வச்சாச்சு. அந்த கேப் கரெக்டாக பார்த்துங்க. இவ்வளோ கொஞ்சம் நல்லா கேப் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதை ஃபினிஷ் பண்ண முடியும். எல்லா காரணம் முக்கியமாக என்னென்னா அந்த சைடில் தண்ணி கொஞ்சம் போச்சுனாக்கா இந்த மாதிரி கொஞ்சம் அந்த பீடிங் இருக்குது இல்லையா, பீடிங் இருந்தாலும் சரி இருந்தாலும் சரிங்க, அந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக டேப் வச்சு விட்ருங்க. டேப் வச்சிங்க அப்படின்னாக்கா நம்ம குளிக்கும்போது தண்ணி நேராக அந்த பக்கம் செவுத்துக்கு போகுது இல்லையா, அது மேலே வரையும் போனாலும் அந்த பக்கம் நிற்காது. சல்லுன்னு வந்து அந்த பக்கம் நேராக வந்துடுங்க. சில பேர் ஏன்னா அது நிற்காது அப்படின்வாங்க இல்லையா, அது நிற்கலனாலும் ஒரு ட்ராப்பாக உள்ளே போனாலும் அது லீக்கேஜ் ஆகும். அதனால் அது சல்லுன்னு அந்த பக்கம் வந்துடுங்க. தயவுசெய்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க.